எந்த நேரத்தில் ஆரம்பிச்சனோ தெரியல, சொதப்பலோ சொதப்பல். ஈவினிங் ஏதாச்சும் ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு தோணுச்சு. சரின்னு கிச்சன் வந்தேன். கெட்டில் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் லெமன் போட்டு. அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் அல்வா பண்ணலான்னு ஆரம்பித்தேன். யூடியூபெல்லாம் பார்த்தேன். எல்லோரும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. சூப்பராக வந்திருந்தது. சரி நம்ம தான் சரி 2 நாள் இருக்குதே, நிறைய ஸ்வீட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் நிறைய கோதுமை மாவு போட்டுட்டேன். ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஊற்றுனதுமே ஒரு மாதிரி வந்துருச்சு, கெட்டி கெட்டியாக வந்துருச்சு. சரி நல்லா போட்டு கிண்டிட்டு வெல்லத்தை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி கலரும் வரல, டேஸ்ட்டும் கம்மியாக இருந்தது. சரி கொஞ்சம் கலராக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஜாகரி பவுடரையும் போட்டு கிண்டி பார்த்தேன். வீடியோலலாம் 2 நிமிஷத்தில் நல்லா வந்துருச்சுன்ற ஒரு ஆர்வத்தில் நானும் கிண்டி கிண்டி டயர்டானது தான் மிச்சம். இதுக்கு மேலே சின்ராஸுக்கு பொறுமை இல்லைடான்னு சொல்லிட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் போட்டு கிண்டிட்டு அல்வா சாப்பிட்லான்னு நினச்ச சின்ராஸுக்கு கடைசியில் களி மட்டும் தான் கிடச்சிது. சரின்னு பால் இருந்தது, அதை வச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சரி பையனை கூப்பிட்டு மாடிக்கு போகலாமேன்னு போனால் மழை பெய்யுது. சரி இங்கேயே சொதப்பிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு.